ஒரு காம்ப்ளெக்ஸான அயன்மேன் டிசைனை எப்படி ஸ்லைஸ் பண்ணுறதுனோ அதுக்கு எப்படி சப்போர்ட் ஆட் பண்ணுறதுனோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த டிசைனை எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஆரஞ்சு கலர் ஃபிலமெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆரஞ்சு கலர் ஃபிலமெண்ட்டை நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதை நான் அங்கே ஆட் பண்ண ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் ஃபிலமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நான் என்னோட பிரிண்டரில் ப்ரிப்பேர் போயிட்டு ப்ரீஹீட் PLA அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது நம்மளோட நாசல் 200 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பிரிண்டரோட நாசல் டெம்பரேச்சர் 200 டிகிரி செல்சியஸை ரீச் ஆகிடுச்சு. அப்போ நம்ம இந்த ஃபிலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபிலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகே, ப்ளூ கலர் ஃபிலமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ஃபிலமெண்ட்டை எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஆரஞ்சு கலர் ஃபிலமெண்ட்டை இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஃபிலமெண்ட் இப்போது நாசலை ரீச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சொன்ன மாதிரியே ஃபிலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து நம்ம டிசைன் ஃபைலை SD கார்டில் காப்பி பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, SD கார்டை இன்சர்ட் பண்ணிட்டேன். நம்ம G கோடாக கன்வெர்ட் பண்ண டிசைன் ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி காப்பி அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த SD கார்டில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த கார்டை எஜெக்ட் பண்ணிவிட்டு பிரிண்டரில் இன்சர்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அயன்மேன் அப்படின்ற டிசைனை பிரிண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நம்மளோட அயன்மேன் டிசைன் ஸ்லைசரில் இருந்த மாதிரியே ரொம்ப சூப்பராக சப்போர்ட்டோட பிரிண்ட் ஆகிட்டு வருது. இது வரைக்கும் 3 hours டிசைன் பிரிண்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. இன்னும் 3 hoursல நம்மளோட அயன்மேனோட கம்ப்ளீட் டிசைன் பிரிண்ட் ஆகி முடிச்சிடும். ஃபைனலாக நம்மளோட அயன்மேன் டிசைனை பிரிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த டிசைனை நம்ம இந்த ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி பிரிண்ட் பெட்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நான் பிரிண்ட்டை ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ராப்பரை யூஸ் பண்ணி கீழே பேஸில் லைட்டாக புஷ் பண்ணுறேன். ஓகே, பிரிண்ட் பெட்லேருந்து நம்மளோட டிசைனை ரிமூவ் பண்ணிட்டோம். இதை எடுத்து நான் என்னோட கட் ப்ரூஃப் மேட் மேலே வச்சுக்கிறேன். இப்போ இந்த டிசைனை பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டோட பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டை நம்ம இப்போது ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நான் என்னோட டூல் பாக்ஸ்லேருந்து நிப்பர் அப்படின்ற ஒரு டூலை யூஸ் பண்ணி இந்த சப்போர்ட்டை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நம்மளோட அயன்மேன் டிசைன் கூட கனெக்ட் ஆகிருந்த எல்லா சப்போர்ட்டுமே நம்ம ரிமூவ் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த சப்போர்ட்டை ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். சப்போஸ் அப்படி ரிமூவ் பண்ணலைன்னா நம்ம பார்ட் பிரேக் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு சப்போர்ட்டோடு இருக்க டிசைனை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுனோ அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுனோ பார்த்தோம்.